ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். முந்தைய காலங்களில் நம்ம சேனலில் அடிக்கடி ஷின்சான் வீடியோ பார்ப்போம். இப்போ கொஞ்சம் பிரேக் விட்டுட்டோம். ஓகே, இனிமேல் பிரேக்கே இல்லாமல் அடிக்கடிக்கு ஷின்சான் வீடியோ போட பார்க்குறோம். ஓகே, இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த மொசாவ் ஊருக்கானே கையில் ஒரு அட்டை பாக்ஸ் இருந்தால் போதும், நமக்கான ஜெட்டை நம்மளாலே உருவாக்க முடியும்னுவான். இதை கேட்டு நம்ம பசங்களும் ஒரு ஜெட்டு பண்ணுவாங்க. அதை வச்சு என்னென்ன பண்ணுவாங்கன்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ சூப்பரான எபிசோட், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே யோஷினாக்கா மேடமும் என்ன பசங்களா அட்டை பாக்ஸ் கொண்டு வர சொன்ன கொண்டு வந்தீங்களான்னு கேட்க, எல்லாருமே கோரஸாக எஸ் மேம்னு சொல்லிட்டு அவங்க அட்டை பாக்ஸை எடுத்து கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ கசம்மாவும் நேனி உன்னோட அட்டை பாக்ஸ் ரொம்ப சின்னதாக பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. அப்புறம் ஷின்சான் என்னடா கசங்கி போன பாக்ஸ் எல்லாம் கொண்டாந்துருக்கான்னு கேட்க, நம்ம தலைவனும் என்ன புகழாதப்பான்வான். கசாமாவும் உன்னை புகழலடா பண்ணி கூட பேசுறது வேஸ்ட்டு விட்டு தள்ளுன்னுவான். இப்போ மொசோ வேகமாக அந்த இடத்துக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் புக்கில் ஜெட்டு வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை திருப்பிட்டு இதுதான் நான்வான். ரெண்டாவது ஒரு பேப்பரை திருப்பிட்டு இதுதான் கசாமா ஷின்சனுன்னுவான். மூணாவது ஒரு பேப்பரை திருப்பிட்டு இதுதான் நேனி போச்சனுன்னுவான். நாலாவது ஒரு பேப்பரை திருப்பிட்டு இது நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிட்டுருக்கோன்னுவான். இப்போ ஷின்சானும் அரே பாவா பைத்தியக்கார், இப்போ நீ என்ன தாண்டா சொல்ல வரேன்னு கேட்பான். மொசாவும் இங்கே பாருங்கள், நம்ம எல்லாருக்கிட்டையுமே அட்டை இருக்குது, அந்த அட்டையை நம்ம அழகாக கட் பண்ணி நமக்கான ஜெட்டை நம்மளே உருவாக்கிக்கலாம். கசமாவும் ஷின்சானும் ஒன்று சேர்ந்து ஜெட்டோட லெஃப்ட் சைடை அவங்க உருவாக்கட்டும், நேனியும் போச்சானும் ஒன்று சேர்ந்து ஜெட்டோட ரைட் சைடை அவங்க உருவாக்கட்டும், நான் ஜெட்டோட டாப்பை பார்த்துக்கிறேன், எப்படி கைஸ் ஓகேவான்னு கேட்க, நேனியும் வெய்ய காலத்தில் மழை பெய்கிற மாதிரி எப்போனா தான் இந்த மசோக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணும், ஸோ நல்லா தான்ப்பா இருக்குன்னுவா. கசாமாவும் நேனியே ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான். உடனே நேனியும் அது என்ன நேனியே ஒத்துக்கிட்டான்னு கேட்க, உடனே கசாமாவும் சண்டை வேண்டாமா, வா அட்டையை கட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அட்டை பாக்ஸை கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை யோஷினாக்கா மேடம் வந்து பார்த்துட்டு, வாவ் எல்லாருமே சூப்பராக கட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்க, மசாவும் நாங்கள் காசுக்காக போய் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஜெட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னுவா. இந்த டைமில் நேனியும் அவள் கட் பண்ண அட்டைக்கு பிங்க் கலரை வச்சு அடிக்க, இதை பார்த்த மசாவும் அரே நேனி பிங்க் கலர்லாம் ஒரு கலரு, இதை போய்ட்டு நீ ஜெட்டு கடிப்பேன்னு சொல்லிட்டு சாக்காவானா. உடனே நேனியும் சாலா இதுக்கு என்னடா குறை இங்கிட்டு சூடுன்னு சொல்லிட்டு ஒரு முயல் பொம்மை ஸ்டிக்கர் எடுத்து அந்த அட்டை மேலே ஒட்டிட்டு இது எப்படி இருக்குன்னு கேட்பா. உடனே மசாவும் ஐயோ டே ஷின்சான் இந்த பொண்ணுங்களே இப்படி தானாடான்னு சொல்லிட்டு அப்படியே ஷின்சானை பார்த்தா ஜெட்டுக்கு பேக்கை ரெடி பண்ண சொன்னால் அவனோட பேக்கு மாதிரியே ஜெட்டோட பேக்கை ரெடி பண்ணி வச்சுருப்பான். மசாவும் ஐயோ கர்த்தரே, நான் இவனுங்க கிட்ட ஒன்று பண்ண சொன்னேன், இவனுங்க இஷ்டத்துக்கு இவனுங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களும் பிளான் பண்ண மாதிரியே அட்டை பாக்ஸ்லேயே ஒரு ஜெட்டை ரெடி பண்ணிடுவாங்க. இவங்க ரெடி பண்ண அட்டைக்கு நடுவில் இவங்க நின்றுக்கிட்டு அப்படியே விளையாட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ அப்படியே எல்லாருமே ஒரு இமேஜினேஷனுக்கு போவாங்க. இவங்க ஏதோ பெரிய பேஸ்மெண்ட்டில் இருக்க மாதிரியும் அங்கே இருக்கிற டோர் ஓப்பன் ஆகி ஜெட்டு அப்படியே டேக் ஆஃப் ஆகிற மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கிட்டு இவங்களும் அந்த அட்டை பாக்ஸை மாட்டிக்கிட்டு வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ ஷின்சான் சும்மா இல்லாமல் இப்படி சவுண்டு கொடுத்துட்ருப்பானா. கசாமாவும் என்னடா ஜெட்டுக்கு போயிட்டு ட்ரெயினோட சவுண்டு கொடுத்துட்ருக்கேன்ட்டு கேட்க, ஷின்சானும் நான் ஜெட்டில் போனது கிடையாது, தெரிஞ்சது தான் கொடுக்க முடியும், வாயை முட்டு வாடா விளக்கணுன்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே ஜாலியாக வேகமாக போயிட்டுருப்பாங்க. இப்போ மசாவோட இமேஜினேஷனில் மசாவ் தான் கேப்டனாக இருக்கான். இப்போ மசாவும் ஓகே கைஸ் நான் பேசுகிறது நல்லா கேட்குதா, வாங்க இப்போ நம்ம ஜெட்டை ஒன்று சேர்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இமேஜினேஷனில் ஜெட்டை ஓட்டிக்கிட்டே ஒன்று சேர்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ லைவாக ஓடிக்கிட்டே ஜெட்டை ஒன்று சேர்ப்பாங்க. பாருடா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களும் இமேஜினேஷனில் நமக்கு ஒரு மிஷின் வந்திருக்கு, அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பெரிய டேம் லீக் ஆகிட்டுருக்கு, அந்த தண்ணியை போய்ட்டு நம்ம தடுக்கணும்பாங்க. லைவாக பார்த்தா ஒரு தண்ணி குளம் ஓப்பன் ஆகி தண்ணி லீக் ஆகிட்ருக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையே டேமாக நினச்சிக்கிட்டு அந்த தண்ணி குழாய்க்கிட்ட வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது. தண்ணி குழாய் கிட்ட வந்த உடனே நம்ம தலைவனோட கால் தடுக்கி தண்ணி குழாயை மூடுறதுக்கு பதிலாக தண்ணியை மூடிடுவான். தண்ணி அப்படியே தெரிச்சு நம்ம மசாவை மூஞ்சிலே அடிக்க ஷின்சான் சிரிப்பானா. மசாவில் எனக்கு அழுக வருது நீ சிரிக்கிறியா, இருக்கிறதுல ஈஸியான வேலைடா தண்ணி குழாயை மூடுறது, அதை கூட ஒழுங்காக பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மசாவ் பயங்கர மன வருத்தத்தில் இருப்பான். இப்போ அப்படியே பிரின்சிபல் சாரை காட்டுறாங்க. அப்புறம் கோழிகளுக்கெல்லாம் சாப்பாடு போடலன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ண கோழிங்களும் பிரின்சிபல் சாரை பார்த்து பயந்து அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். பிரின்சிபல் சாரும் அந்த கோழியை துரத்திட்டு பின்னாடியே வந்துட்டு இருப்பாரு. இப்போ ஷின்சானும் மசாவ் உனக்கு தொடச்சிக்க துண்டு வேணுமான்னு கேட்க, மசாவும் அந்த துண்டை கூட என் தலைமையில் போட்டுட்டு எங்கேயாவது கிளம்புறன்னிட்டு இருப்பான். இப்போ பிரின்சிபல் சாரும் ஐயா யாராச்சும் இந்த கோழியை பிடிங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஆளுங்களும் வாங்க கைஸ் நமக்கு ஒரு புது மிஷின் வந்திருக்கு, எப்படியாச்சும் அந்த கட்டுக்கடங்காத காட்டுக்கோழியை திரும்ப பிடிச்சி பிரின்சிபல் சார்கிட்டே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்பவும் ஜெட் எடுத்துக்கிட்டு அந்த கோழி பிடிக்கிறதுக்காக போயிட்டுருப்பாங்க. இமேஜினேஷனில் அப்படியே ஜெட்டை மூணாக பிரிகிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு
இவங்களும் ஜெட்டை அப்படியே பிரித்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ மசாவும் டே இருங்கடா, நான் தான்டா கேப்டன், நான் தான்டா முன்னாடி போகணும், என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே போயிட்டுருக்கீங்க, கர்த்தரே ஒரு பையனும் நான் சொல்கிறத கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போயிட்டு இருப்பான். இப்போ அந்த 3 கோழிங்களுமே ஒரு ஷெல் மேலே போயிட்டு உக்காரும். இதை பார்த்த நம்ம தலைவனும் அதுங்களை ஒரு 3 தலை கோழி மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அதுங்களை பிடிக்கிறதுக்காக அவன் அந்த ஷெல் மேலே ஏறிட்டு இருப்பான். இப்போ அந்த கோழிங்களும் அப்படியே வேகமாக பறக்க ஆரம்பிக்கும். இவனுங்களும் 3 தலை கோழி பறக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிப்பாங்க. அட கடவுளே, வந்த இடத்துல கோழியை பிடிச்சிட்டு போக சொன்னால் கோழியை வச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த கோழி பறக்கும் போது பயங்கரமாக காற்றடிக்குமா, அந்த காற்றுலேயே மசாவை பறந்து போய் கீழே விழுந்துருவான். இன்னொரு கோழி வேகமாக ஓடி போயிட்டு நேனி போச்சான் ஜட்டியை கிழிச்சு விட்டுரும். அடுத்த டார்கெட் ஷின்சான் கசாமா தான். இப்போ அந்த கோழிங்களும் ஷின்சான் கசாமாவை குத்துறதுக்காக வெறி கொண்டு வந்துட்டு இருக்குமா. இப்போ கசாமாவும் ஷின்சான் என்னடா நம்ம பக்கம் திரும்பிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்க, இப்போ நம்ம தலைவனும் உயிர் மேலே ஆசை இருந்தால் அட்டை பாக்ஸை விட்டு எகிரி குச்சிருப்பான்மா. கோழிங்க கிட்ட வரும்போது இவனுங்களும் அங்கேருந்து ஜம்ப் பண்ணிவிடுவாங்க. இப்போ அந்த கோழிங்களும் அந்த அட்டை பாக்ஸ்குள்ளே நல்லா மாட்டிக்கும். அடுத்து பிரின்சிபல் சார் அங்கே வந்துட்டு அந்த கோழிகளை அழகாக பிடிச்சிட்டு போயிடுவார். இப்போ நம்ம ஆளுங்களும் சூப்பரில் நம்ம உருவாக்கின ஜெட்னால தான் அந்த கோழிங்களே மாட்டுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் யார், நம்ம தலைவன் மசாவ் தான். மசாவ் நீ கிரேட் பான்னு சொல்லிட்டு மசாவை ஆஹா ஓஹோன்னு புகழ, மசாவும் ஆமாம் என்னோட ஐடியா தான் சொல்லிட்டு ஒரு வழியாக அவனுமே சந்தோஷப்படுவான். எப்படியோ மசாவை சமாளிச்சுட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பாய்.